விஜயலட்சுமிங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு கடை, பாரம்பரியமான குடும்பம், உலகம் முழு அறியப்பட்ட ஒரு இது. அதை சில சுயநலத்துக்காகவும் அந்த நிறுவனத்தின் பேரையும் கெடுத்துக்கிட்டு அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையும் வம்பாக்குறத கண்டிப்பாக பிஜிலி சிங், சுலோச்சனா பாய், ஜெயராஜன் சிங் ஆன்மா அவங்கள மன்னிக்காது. இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பொண்ணு இந்த சின்ன வயசில் இப்படி மீடியாவுக்கு முன்னாடி இப்படிலாம் வரணுங்களுக்கு அவளுக்கு எந்த அவசியமும் இல்லை. இவங்களோட பண ஆசைகளுக்கு, பண தேவைகளுக்காகவும் அதிகாரத்துக்காகவும் அந்த பொண்ணை பலியாக்கிட்டாங்கன்னு நம்புகிறேன். அந்த பொண்ணோட மாமனார் அந்த பொண்ணை பற்றி ஏதோ ஃபோன் வருது அதெல்லாம் பற்றி பேசினு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அது உண்மைக்கு புறம்பான செய்தியாக இருக்கும். அந்த குழந்தை கண்ணு முன்னாடி வளர்ந்த குழந்தை, என்னோட மருமக கனிஷ்கா கண்ணு முன்னாடி வளர்ந்த குழந்தை, கண்டிப்பாக எந்த விதத்திலையும் எப்பவும் தப்பான செயலுக்கு போக மாட்டா. அதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இவங்க 2 பேருக்குள்ள சண்டையிலையும் இந்த பிரச்சனையிலையும் அந்த பொண்ணை பலிகடா ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கிறாங்க. என் பேரு நயன் சிங், வாகிடலாவோட கடையை நடத்திட்டு இருந்துட்டு இருக்கோம். நான் இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த பிரச்சனையில் இருட்டு கடை பிரச்சனையை பொறுத்தவரை, இருட்டு கடைங்கிறது கிருஷ்ணசிங் என்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்ட கடை. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கடை. கிருஷ்ணசிங்க்கு அப்புறம் அவரோட பையன் பிஜிலி சிங் அவர் நடத்தி வந்தார். கிருஷ்ணசிங் பிஜிலி சிங் மட்டுமே வாரிசு, வேறு குழந்தைகள் கிடையாது. பிஜிலி சிங், சுலோச்சனா பாய் தம்பதிகளுக்கும் வேற குழந்தை கிடையாது. என்னோட சிறு வயசுல இருந்தே பிஜிலி சிங் தான் என்னை ரொம்ப வளர்த்து வந்தார். நான் என் வீட்டில் இருந்ததை விட அவர் வீட்டில் இருந்தது தான் அதிகம். நான் இத்தனை வருஷமா ஓட்டிட்டு இருக்கிற பைக் கூட அவர் தான் எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த பைக்கு. இன்னும் அவர் ஞாபகமாத்தமாக தான் அதை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அத்தையும் சரி மாமாவும் சரி. அவங்க வீட்டிலே நான் வளர்ந்த பையன். நான் இந்த சூழ்நிலையில் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி, பிஜிலி சிங் அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட கடையையும் அந்த சொத்துக்களையும் என்ன வாரிசாக நியமித்து ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அப்புறம் அத்தையும், அத்தை காலத்துக்கு அப்புறம் அது எனக்கு இன்னைக்கு சேர்ந்து இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நான் அந்த பொது அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறேன். இல்ல உயில் எழுதிருக்கேன். உயில் எழுதிருக்காங்க. பழைய உயில் இல்ல, பழைய உயில் இல்ல, 1999 உள்ளது. அது காப்பி இருக்கு. ஆனா அது கோர்ட்டு சட்ட நடைமுறை இருக்கிறதுனால கோர்ட்ல அதை தாக்கல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2023 அதை நான் தாக்கல் பண்ணிட்டேன் கோர்ட்ல. ஆமா, உரிமை கோர முடியாதுன்னு சொல்றோம் அந்த உயில் படி. ஆனா உயில் எப்ப ஆக்ட் ஆகும்? அத்த காலத்துக்கு அப்புறம் தானே. அதுக்காக தான் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ள என்ன சட்ட நடவடிக்கைகள் எடுப்போமோ அதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு இருக்கோம். சட்டப்படி தான் போறேன். சட்டத்தின் மேல முழு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது என்ன பண்றோமோ அது என்ன பண்ணணுங்கிறத அதுக்கு அடுத்த கட்டத்தில் பார்க்கலாம். அதனால அது அடுத்த கட்டத்தில் என்னன்னு பார்ப்போம்.